This is Special Moments with Roslyn Akka. Hello Akka. ஹலோ கேரன். அக்கா, இன்னைக்கு உங்களோட ஃபேமிலியில் நடந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் ஏதாச்சும் எங்கள் கூட ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. அதாவது நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன் என்னோட 17 இயர்ஸில். அப்போ எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்குள்ளே பயங்கரமான ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஃபைட்டுனா பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படியெல்லாம் போகும். அப்போ திடீர்னு எனக்குள்ளே தோணுச்சு, நான் எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன், நம்ம ஒய் கான்ட் வி ப்ரே ஏர்லி இன் த மார்னிங். அதாவது இது வந்து ரொம்ப ஒரு புது அனுபவம். நான் ஆண்டவருக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங்காக ஒரு சிச்சுவேஷனுக்காக ப்ரே பண்ணுறது. அதாவது எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இது வந்து நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்றது வந்து ஒரு புது விஷயமா இருந்தது. எனக்குள்ளே தோணுச்சு. எங்கள் அக்கா கிட்ட சொல்லும்போது எங்கள் அக்கா சொன்னால், ஓகே நம்ம 3 பேருமே ப்ரே பண்ணலான்னு சொல்லி ஏர்லி மார்னிங் 5 o'clock அலாம் வச்சு நான், என்னுடைய அக்கா, என்னோடய தங்கச்சி 3 பேரும் நாங்கள் காலையில் எழும்புவோம். ஸோ எவ்ரிடே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு ப்ரேயர் பண்ணுவோம், அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் வேணும், எங்கள் பேரண்ட்ஸ் மத்தியில் ஒரு பீஸ் வேணும், எங்கள் ஃபேமிலியில் ஏசப்பா நீங்கள் எது கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, ஸோ எங்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணோம். ஸோ ஒரு 1 month அந்த மாதிரி நாங்கள் ப்ரே பண்ணியிருப்போம். பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சண்டை வந்து கம்மியாகிறத நாங்கள் பார்த்தோம். எங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல சமாதானம் வர ஆரம்பிச்சது. நாங்கள் இணைந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம். பட் அந்த சண்டைனால எங்கள் அம்மா உட்காந்து பெட்ரூமில் உட்காந்துருப்பாங்க. ஒரு டென்ஷனான மொமெண்ட்டாகவே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பீஸ் வந்தது, ஒரு சந்தோஷம் வந்தது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஒன்றா உட்காந்து நிறைய காரியங்கள் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ளே அந்த சமாதானம் வந்ததும் எனக்கு ஒரு புது லேர்னிங் என்னோடய லைஃப்பில். அப்போ நம்ம ப்ரே பண்ணால் ஆண்டவர் கேட்குறாரு. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட போகும்போது அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அதுவும் நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது. இப்போ நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மாக்காக ஜெபித்தோம். அப்போ நம்ம இணைந்து ஜெபிக்கும் போது அதில் ஒரு வல்லம் இருக்குது. ஆண்டவர் அதை கேட்டு எவ்வளோ, நாங்கள் இப்போ சின்ன பிள்ளைங்க தான், 17 வயசு, எங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியாது. எங்களுக்கு வந்து என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லி ஜெபித்தோம் நாங்கள். ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை, அற்பமான ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்போ எதுக்குனாலும் நம்ம ப்ரே பண்ணால் காட் கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட். ரொம்ப அருமையாக இருக்குக்கா. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருந்தீங்க, இன்றைக்கி உங்கள் ஃபேமிலிக்கும் பிளெஸ்ஸிங்காக இருந்ததை பற்றி நாங்கள் கேட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களோட ஃபேமிலியில் இல்லை உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் பிளெஸ்ஸிங்காக இருந்தீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் எபிசோட் வித் ரோஸ்லின் அக்கா.